ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. குளிர் அதிகமாக இருக்கவே பெட்ரூம் ரொம்ப சின்னன்னு இருக்குது. நான் ஹாலில் படுத்திருந்தேன் போத்திட்டு. நான் அங்கே படுத்து செடி பார்த்தது இல்லைங்கிறதுனால அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கு. என்ன நினச்சொல்ல தெரியல. மூக்குக்கிட்ட வந்து மூக்கு வச்சா, அப்புறம் அப்படி படுத்து பார்த்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவள் செஞ்சது எனக்கு ரொம்ப விசித்திரமாக இருந்தது. ரொம்ப சங்கடமாக வந்தது. ஆனால் இதையே நான் பதிவு பண்ணேன்னா, நாய்களோட அன்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறது வந்து நாய்கள் வளர்க்குறவங்களுக்கு தெரியும், வளர்க்காதவங்களே சில பேருக்கு தெரியும். ஆனால் நேராக பார்க்கும்போது பயம் இருக்கவங்களுக்கும் ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் அதை பதிவு பண்ணேன். எவ்வளோ அன்பாக ஏதாவது என்னை பெட் பண்ண சொல்லி கேட்டா, நான் பெட் பண்ணேன்னா அப்போ ஒரு வேளை நல்லா இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிறதுக்காக கேட்டா. என்னால் தொடர்ந்து பெட் பண்ண முடியாத போது திரும்பி எனக்கு ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் என் பக்கம் திரும்பி வந்தா. அப்பப்போ வேற கதவு பக்கம் பார்த்துருந்தா. இது எடிட்டட் வெர்ஷன். அது யாருன்னா வருவாங்களா உதவிக்குன்னு. அப்புறம் பண்ணது தான் ரொம்பவே நம்ப முடியல. போர்வை வந்து எடுத்தா, மூக்காலேயே தள்ளி தள்ளி விட்டா. ஆக்சுவலாக பார்த்தா என் போர்வைக்குள்ளே தான் வந்து படுப்பா. ஆனால் இப்போ வந்து அவளுக்கு அந்த எண்ணம் இல்லை. அவள் என்ன பண்ணா அப்படின்னு பாருங்கள். அந்த போர்வையை எடுத்துட்டு எனக்கு என்னமோ ஸ்டெத்தஸ்கோப் வச்சு செக் பண்ணுற மாதிரி ஹார்ட் லங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்குற மாதிரி மூக்கு வச்சு பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து திரும்ப இன்னும் கொஞ்சம் போர்வையை நல்லா நகர்த்தி விட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாட்டி ஒரு சவுண்ட் விடுவா பாருங்கள். நாய்களோட அன்பை நம்ம உணர்ந்தோன்னு சொன்னால் எந்த நாய் மேலேயும் நமக்கு பயம் வராது. எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.